ஒரு தரமான மெயின் ஈவெண்ட்டை ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சீசன் ப்ரீமியரில் நடந்திருக்கு. சீசன் ப்ரீமியர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ராவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய செத் ராலன்ஸை இப்போ ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஸோ நம்மளுடைய செத் ராலன்ஸ் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் ஜிடிஎஸ் போட்டதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உன்னோட மூவே போடுறேன், அதுக்கு பாரு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேர் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றத பாருன்ற மாதிரி நம்மளுடைய செத் ராலன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ராஷ் டாக் நிறையாவே பண்ணுறாரு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே கொண்டு போனாங்க. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணாங்கன்றதை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த ஷோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒருத்தான மேட்ச்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாகவே ரெஃபர் பண்ணுவேன். அந்த லெவலுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் அவங்க ஃபினிஷரை மாற்றி மாற்றி போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்து செத் ராலன்ஸும் முடிஞ்ச அளவுக்கு பெடிகிரியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் முடிவானன்ற மாதிரி இல்லை. நம்மளுடைய சிஎம் பங்கு முடிஞ்ச அளவுக்கு அவருடைய ஃபினிஷர் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் மேட்ச் முடிகிற மாதிரி இல்லை. மேட்ச் நல்லாவே லென்த்தாகவே கொண்டு போகிறாங்க டபிள்யூஇ. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷரை கனெக்ட் பண்ணி நம்மளுடைய செத் ராலன்ஸை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கான ரீமேட்ச் வந்து ப்ராப்ளி ரெசில்மேனியாவில் இருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ரெசில்மேனியா இல்லைன்னா கூட ராயல் ரம்பிள் பேப்பரையும் இல்லைனா எலிமினேஷன் சேம்பரில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ வைக்க தான் போகிறாங்க. இந்த மேட்ச் அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக தான் போகுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறது கிடையாது. பட் மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா ஆசம் கைஸ். இந்த மொத்த ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ சீசன் ப்ரீமியர் நல்லா ஒருத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கட் பண்ணியிருக்காரு. அது தனி செக்மெண்ட்டாகவே பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபேவரட் மேட்ச் எதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கிக் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து ராக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணியிருக்காரு. அந்த செக்மெண்ட் ரிலேட்டட் ஆல்ரெடி டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வீடியோ மத்தியானக்குள்ளே அப்லோட் பண்ண பார்க்குறேங்க. நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.